மதராசி திரைப்படத்தோடைய ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்ல இருக்கும் அற்புதமான விஷயங்கள் நிறைய இங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி அடுத்தபடியாக இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த மேடையில பார்க்க போறோம். தமிழ் சினிமால சூப்பரான குட் ஃபிலிம்ஸ் ஆர்.பி. சௌத்ரி சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மதராசி படத்தின் ட்ரெய்லரை பார்க்கும்போதே இது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ட்ரெய்லரை பார்த்த ஒரு அனுபவம் எனக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து பேன் இண்டியா படமாக இதுக்கு கண்டிப்பாக அமையும். ஏன்னா அதுக்கு உண்டாகிற எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக உறுதியாக இந்த படம் வெற்றி படமாக அமையும். இந்த வெற்றி படைய வழியே என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம நினைக்கிற விஷயங்களை தன்னோட வார்த்தைகளை சொல்லக்கூடியவங்க, அந்த வார்த்தையில வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியவங்க, ஒரு மிகப்பெரிய கைத்தறலோட இந்த படத்தினுடைய லிரிசிஸ்ட் தாங்க மேடைக்கு கூப்பிட போறோம். எஸ், கேன் வி ப்ளீஸ் வெல்கம் சூப்பர் சுப்பு அவர்கள் இந்த மேடைக்கு ஒரு பெரிய கைத்தட்டலோட. முதல்ல வந்து நான் நன்றி, எப்பவுமே என்னோட புள்ளையார் சொல்லி நன்றி வந்து எனக்கு எப்பவுமே அணிகிட்ட இருந்து ஆரம்பிக்கும். ப்ரோ தேங்க்யூ வெரி 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 மச். தன்னடக்கமாக எதுவும் பேசாதன்றாரு. ஸோ அல்ல, ஏன்னா வந்து எனக்கு அந்த ஹுக்கும் பாட்டு எழுதின பிறகு வந்து ஃபுல்லாக அந்த தலைவர் பற்றி பாட்டு எழுதி அந்த மாஸ் சாங்ஸாகவே எனக்கு வந்து போது அணி மாதிரி ஒரு சூப்பரான மியூசிக் டைரக்டர் நமக்கு வந்து அந்த வெளிச்சத்தை கொடுத்து நம்ம வேற ஜானர்லையும் பாட்டு எழுத முடியும்ட்டு அவர் மாதிரி ஒருத்தர் கொடுக்கும்போது தான் எனக்கு வேற பாடல்கள் எழுத முடியும்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் மற்றவங்களுக்கு நம்ம மேலே வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த பாட்டை உடனே கொடுத்தாரு அணி ப்ரோ. கொடுத்துட்டு தம்பி நீ ஒரே மாதிரி எழுதிட்டு இருக்க, இந்த மாதிரி கொஞ்சம் எழுதுன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. அண்ட் அதை ரொம்ப கிரேஷியஸாக ஏற்றுக்கிட்ட முருகதாஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலி முருகதாஸ் சார் ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ காலில் தான் மீட் பண்ணேன். அவரோட டீம் செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வரிசையாக சாருக்கு கால்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் பயங்கர கலராக ட்ரெஸ் போட்டுன்னு அந்த வீடியோ காலில் உட்காந்துருந்தேன். சார் என்னை பார்த்து டான்ஸ் மாஸ்டர் நினச்சிட்டு என்கிட்ட வந்து மாஸ்டர் அப்படின்னு இந்த ஸ்டெப் எப்படி வரணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டாரு. அப்புறம் சார் ஆக்சுவலி உங்களுக்கு ரெண்டாவதாக இருக்க வேண்டிய காலம் முதல்ல மாற்றிட்டாங்க, இப்போ நான் ஆக்சுவலி லிரிசிஸ்ட் சார் அப்படின்ட்டு நான் திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சார் வந்து அப்புறம் சார் கிளீனாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார் சிச்சுவேஷன் ஆஃப் த சாங். அந்த லிரிக் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, சிவானா பிச்சிட்டாரு அந்த சலம்பலை. ஸோ அந்த பாட்டு தேங்க்யூ வெரி மச். சிறப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நல்லா யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். அண்ட் மெயினாக மக்கள் மக்கள் ஏற்றுக்கிட்டா தான் நமக்கு ஒரு பாட்டு ஹிட் ஆகும். ஸோ தேங்க்யூ வெரி மச் நீங்கள் காட்டின அந்த அன்புக்கு. தேங்க்யூ ஸோ மச். அழகான விஷயங்கள். பட் ஒருத்தரை பற்றி ஒன்று கேட்டால் உடனே ஹைக்கூ கவிதைகள் டக்குன்னு வேற எழுதுவீங்க. அதனால ஒரு சில பேர் பற்றி நான் பேரை சொல்கிறேன், நீங்கள் அப்படியே டக்குன்னு ஹைக்கூ சொன்னீங்கன்னா அழகாக இருக்கும். லெட்ஸ் கோ. முதல்ல இயக்குனர் அவர்களுக்கு ஏஆர் முருகதாஸ் சார். ஏழூர் ஜித்தையும் பார்த்தாலும் எப்பவும் இதுதான் உன் ஹோம் கிரவுண்டு தலை. நம்ம ஏகே சாருக்கு தலைன்னு பேர் கொடுத்ததே நீங்க தான். ஸோ நீங்க ஏழூர் போய் எந்த போய் என்ன படம் எடுத்துட்டு வந்தாலும் இதுதான் தலை உங்க ஹோம் கிரவுண்டு. சூப்பர். நெக்ஸ்ட் எங்களுடைய ராக் ஸ்டார் அனி ப்ரோ அவர்களுக்கு. அவர்தான் வேணான்றுவாரு, என்னை போட்டு மொத்த போறாரு. ஃபன் பண்ற மாதிரியே தெரியும், ஆனாலும் பேங்கரா இறக்குவா போல. பார்க்கறதுக்கு ஃபன் பண்ணிருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவரோட டீம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பயங்கரம் ஜாலியாக கேம்ஸ் விளையாடினு அந்த மாதிரி ஃபன்னாக இருப்பாங்க. ஆனால் ஒரு பாட்டும் பேங்கர் அப்படியே இறக்குவாப்புல அடுத்தடுத்து. அதுதான் அனி ப்ரோக்கு ஒரு சின்ன திருக்குறள். அடுத்தது ருக்மிணி அவர்களுக்காக. அவங்க ஏன் வெக்கப்படுறீங்க? அவங்களுக்கு மட்டும் நான் முதல்ல என் வெக்கத்தெல்லாம் ஓர்க்கம் எல்லாருக்கும் கேஷுவலா சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஓய் வெக்கம். மூச்சு வாங்க பாருங்க, வெயிட் பண்ணுங்க. பதட்டத்தை படுத்துங்க. பெங்களூர் அனுப்புன தரமான கிஃப்ட்ல தலைவருக்கு அடுத்தது நீ. சூப்பர். அண்ட் ஆஃப் கோர்ஸ் for our dearest SK அவர்கள். அண்ணா தேங்க்ஸ். எல்லாரும் பாத்தீங்களா அந்த சலம்பல பாட்டோட ப்ரோமோ? எஸ்கேனா தேங்க்ஸ் அலாட். நான் அந்த அவ்வளோ அக்காமடேட்டிவா இருந்ததுக்கு செம்மையா நமக்கு ஒரு 2 ஜோக் குத்து ஸ்கோர் பண்ண விட்டாரு. ஒரே ஒரு நல்லவன் கெலிச்சா ஜெயிக்காத பல கோடி பேருக்கு பலம். அதாவது என்னன்னா, சில பேர் ஜெயிக்கும் போது எப்படி இருக்கும்னா, அவங்க ஜெயிச்சிட்டாங்க நல்லது, நம்ம அவங்களுக்கு கை தட்டி விட்டுருவோம்னா. ஸோ நீங்க ஜெயிச்சீங்கன்னா இன்னும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற, இன்னும் வெற்றியோட டேஸ்டே பார்க்காத நிறைய பேர் ஜெயிச்ச மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணுவாங்கண்ணா. சரிண்ணா, தேங்க்யூண்ணா, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. லிரிக்ஸாக இருக்கட்டும், இல்லை படத்துக்கு வசனங்களாக இருக்கட்டும், இல்லை பக்கபலமாக இருக்கக்கூடியவர்னு சொல்லலாம். அவ்வளோ ஆழமான அர்த்தங்களை, அவ்வளோ முக்கியமான கருத்துக்களை தன்னோட பாடல் வழிகளாக இருக்கக்கூடிய லிரிசிஸ்ட் விவேக் அண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அமுதே தமிழே, அன்பின் மொழியே, உயிரே உணர்வே, உதிரத் துளியே, என்னை அனைத்த அன்னை மடியே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன். ரொம்ப ஸ்பெஷலான படம் இது. முதல்ல சாய்ராம் காலேஜ் அவங்களுக்கும் சாய் பிரகாஷ் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய ஹிட் படங்களை பார்த்த மேடை இது. ஸோ இன்னொரு ஹிட் படத்தை பார்க்க போகுதுன்னு நம்புகிறோம் நாங்கள் டீமாக. பொதுவாக நிறைய பேரை கிளைமேக்ஸில் அடித்த ஹீரோயிசம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால்
ஒன்றை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, தப்பு பண்ணால் நீ என்ன கூட மன்னிக்காத அப்படின்னு சொல்லி நான் உயிரை கூட தூக்கி போடுறேன்னு சொன்ன ஹீரோயிசம் வந்து முதல்ல நம்ம காட்டினவர் முருகதாஸ் சார் ரமணா படத்தில். அந்த நேர்மைக்கு நாங்கள் என்றைக்குமே தலை வணங்குறோம் சார். உங்களுக்கு வாட் நான்சென்ஸ் யூஆர் டாக்கிங் நீங்கள் கத்தியில் கேட்ட அந்த இடம் வந்து ஒரு என்டர்டெய்னிங் சீனாக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான பதிவுன்னு நான் பார்க்குறேன். எஸ்என்ஏ காம்பினேஷன் ஒரு மேசிவ் காம்பினேஷன் இது. இதில் வந்து ரெமோ மாதிரி படங்கள், டான் மாதிரி படங்களில் நான் பல படங்களில் வேலை செஞ்சுருக்கேன். அடுத்த படமாக இவங்க 2 பேரோடையும் வேலை செய்கிறேன். சிவா பிரதர் என்னோட நண்பர், நான் அவரோட அமரனில் வேலை செஞ்சுருந்தேன். இப்போ அடுத்த படத்துலையும் இணையிறது வந்து மிகப்பெரிய பெருமை. பொதுவாக சொல்லுவாங்க காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மக்களும் தன்னை உயர்த்திக்கணும்னு நினைக்கிற யாரையுமே மக்கள் இன்னும் மேலே உயர்த்தி தான் வைப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு தரமான உதாரணம் வந்து நண்பர் சிவகார்த்திகேயன். அவரோட இன்னைக்கு அசுரத்தனமான உழைப்பு, தான் எந்த இடத்துக்கு போகணும், அதோட நோக்கம் என்ன, அதை சுற்றி மட்டும் ஓடணுங்கிற தெளிவு. ஆனால் அந்த ஓட்டம் தனக்கானது இல்லை, தன்னை சுற்றி வர்ற இவ்வளோ பேருக்கான ஓட்டம்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் சினிமாவில் அதுக்கு மட்டும் ஓடிட்டு இருக்கிற உழைப்பு வந்து அவரை எங்கேயோ கொண்டு போய் வச்சிட்டு இருக்கு இன்னைக்கு. அதை நாங்கள் வந்து அண்ணாந்து பார்த்து ரசிக்கிறோம். இன்னைக்கு நான் அணியை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. சூப்பர் கம்ப்யூட்டரில் நிறைய கால்குலேஷன்ஸ் போயிட்டு இருக்கோம். ஆனால் என்டர் தட்டின ரிசல்ட் மட்டும் இப்படி வந்துடும்ல டக்குன்னு. அந்த மாதிரி அவர்கிட்ட பாட்டு இப்படி வந்துடுது. ரஜினி சாருக்கு ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்குது, இந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு. அது வந்து அனி பிரதருக்கும் பொருந்தும். இந்த குதிரை ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது. இதே மேடையில் ஜவான்ல பேசணும். திரும்ப அந்த மேடையை எனக்கு கொடுத்ததுக்கு அணிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோயின் அவங்களுக்கும் அண்ட் லக்ஷ்மி மூவிஸ் அவங்களுக்கும் வந்திருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கும் சேர்த்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய கைத்தறல் கண்டிப்பாக அந்த மேடையில் அவர் கொடுக்கணும். அவரை தொடர்ந்து நெக்ஸ்ட் இன்னொரு லிரிசிஸ்டும் மேடைக்கு ஏற போறாரு. ஒரு நல்ல கைத்தறல். லெட்ஸ் வெல்கம் ஆதேஷ் கிருஷ்ணா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இவ்வளோ பெரிய க்ரௌட். அண்ட் ஐட் லைக் டு தேங்க் முருகதாஸ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. ஒரு டைரக்டர் ஆஃப் யுவர் ஸ்டாச்சர் இந்த ஒரு ஸ்பெஷல் சாங் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் எஸ்கே சார், யூஆர் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். உங்களை பார்த்து நிறையா கற்றுக்கணுன்ட்டு இருக்கு. அண்ட் அனிருத் அண்ணாவுக்கு வந்து நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது ஈடு ஆகாது. ஏன்னா க்ரோயிங் அப் என்னோட எல்லா எமோஷன்ஸ்லேயும் அவருக்கு ஒரு பார்ட் இருக்குது த்ரூ இஸ் மியூசிக். அண்ட் அவருக்கு அதை எழுதும்போது வந்து இட்ஸ் அ சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. சூப்பர். உங்கள் பாடலும் சூப்பர், உங்கள் ஹேர் ஸ்டைலும் செம்மையாக இருக்குது. நிறைய ஷேருக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு மட்டும் தான் இது இருக்குது. கலக்கிறோம், நிறைய மேடைகளை சந்திக்கிறோம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக இந்த மேடையில் வரப்போறவர் ரொம்ப ஸ்பெஷல். நிறைய கற்பனைகளை உண்மையாக்குறவர் ஆர்ட் டைரக்டர் அருண் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கும். வணக்கம். கேரளாவில இருந்து இது செகண்ட் வாட்டி இந்த காலேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறது. ஃபர்ஸ்டா மாவீரன், அது சார் கூட ஃபர்ஸ்ட் படம் என்னோடது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சான்ஸ். ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப கனவு அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் முருகதாஸ் சார். நான் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது சொல்லு சார், உங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதே என்னோட பெரிய ஹாப்பி. மദ്രാസിல் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கு, எங்களோட பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு, எல்லாம் நல்லபடியாக வந்திருக்கு. எல்லாரும் பெரிய சப்போர்ட் கொடுக்கணும். தேங்க்யூ. ரொம்ப நன்றி அருண். தேங்க்யூ ஸோ மச். I'm waiting.